மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மேலப்பாளையம் அலங்கா தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் கைதானவர்கள் அல் உமா ஆதரவாளர்களா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. அமரன் திரைப்படம் வெளியான தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் சிக்கிய 2 பேரும் அல் உமா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என விசாரணையில் தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்கலாம் கேட்கலாம். சுதர்ஷன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம். அமரன் திரைப்படம் வெளியான தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்குல சிக்கிய 2 பேரும் அல் உமா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்துல மேலப்பாளையம் அலங்கா தியேட்டர்ல அமரன் படம் திரையிடப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி அதிகாலையில 2 பேர் தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினர். அது குறித்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. 2 பேரும் பெட்ரோல் குண்டுகளை எடுத்து வீசிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகிதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து மேலப்பாளையத்தை சேர்ந்த முகமது யூசப், சையது முகமது புகாரி ஆகிய 2 பேரை போலீசார், தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வந்தனர். விசாரணை செஞ்சதுதான் 2 பேருமே அல் உமா தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என்பதனை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசும் அவர்களிடம் விசாரணை நடத்திய பிறகுதான் இதனுடைய உண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலுமே இவர்கள் அல் உமா தீவிரவாத அமைப்பினுடைய ஆதரவாளர்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தற்போது கைதான 2 பேரும் அவர்களை சந்தித்து பேசியதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த அமைப்பை சேர்ந்தவரை தற்போது கைதான 2 பேரும் சந்தித்துதான் விசாரணையில தெரிய அது உண்மை என்று தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்கள் இருவருமே அல் உமா ஆதரவாளர்கள் என்று தகவல்கள் வெளியாகிட்டு, தொடர்ந்து இந்த 2 பேரையும் ரகசிய இடத்துல வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீஸ் இவர்களை துரி விசாரணை செய்து வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.